அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி வக்கர பயிற்சியின் மூலம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: பரணி, பூரம், போராடம். சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வதை தாரையாக 7, 16, 25ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா சாதகமற்ற தாரை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரமடையும் போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆதாயம் குறையும், செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் குறையும், நட்பு உறவுகள் கூட்டாளிகள் அதிகமாக இருப்பாங்க, அவங்களிடம் உதவிகள் குறையும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே 50-50% பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனிப்பட்ட காரகத்துவத்தில் பெசல் இருக்கும். சுக்கிரன் அழகன், அழகி, காதல், இன்பம், ஆசை, ஈர்ப்பு, சகல கலைகளுக்கும் பெசலானவர் சுக்கிரன். சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து சுகபோக ஆஸ்தி இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுரத்தன்மை உடையவர்கள். ஆடம்பர வசதி வாய்ப்புகள் உண்டு. உடல் தேகம் வெப்பமும் கூட இருக்கும். எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கிரன் நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் உடலில் உள் உறுப்புகள் பழுதடைந்து உயிர்கொல்லி வியாதியால் மரணம் ஏற்படும். விலங்குகளில் சுக்கிர பகவான் நாய். சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் நாய் வளர்க்க வேண்டும். தெருவில் சுற்றக்கூடிய நாய்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அப்போது உங்களுக்கு சுக்கிர தோஷம் நீங்கும். சுக்கிரன் நாயாக இருக்கும்போது சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அஸ்தங்கமாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகனை அடிக்கடி நாய் கடிக்கும். வீட்டில் நாய் வளர்த்தாலும் வீட்டை விட்டு ஓடி போயிடும். என்னப்பா நாய்க்குட்டி நிறைய எடுத்து வளர்த்துறேன், ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது, நாய்க்கு எனக்கு ராசி இல்லையோ அப்படின்னு புலம்ப வைக்கும். காரணம் சுக்கிரனே. விலை உயர்ந்த நாய்கள் வளர்ப்பதற்கும் சுக்கிர பகவானே காரணம். பூர நட்சத்திரம் சமநோக்கு நாள். பூரம் பார்த்திங்கன்னா போத தத்துவம் உடையது. சிம்ம ராசியில் 2வது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதமும் முழு நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. கடந்த 2 வருடம் 3 மாத காலமாக வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி பார்த்திங்கன்னா கண்டகச்சனி காலமாகும். எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். கும்பம், மகரம் 2 ராசிகளையும் இயக்கப் போகிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு சனி வக்கரமடைந்தாலும் சரி, வக்கரமடையாமல் இருந்தாலும் சரி, 6, 7ஆம் வீட்டின் வழி ஒரு மன விரக்தி, போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவான் வக்கரமடைந்து பின்னோக்கி செல்லும்போது, கலத்தராதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்களில் வாழ்க்கை துணை மூலம் ஒரு சிலருக்கு கணிசமான தொகை கிடைக்கும். அல்லது காரு, வண்டி, வாகனம், வீடு, வீட்டு மனை, இந்த மாதிரி சொத்துக்கள் கூட கிடைக்க வாய்ப்புண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஆடி மாதம் 13 வரை ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும்
ரியல் எஸ்டேட்டு செய்யக்கூடியவர்கள், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா செவ்வாய் சனி நேர்பார்வையில் இருக்கும்போது காயங்கள், விபத்துகள் இப்படிலாம் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத வழியில் செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நஷ்டமும் வருமான இழப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆடி மாதம் 13 வரை வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சனி நேர்பார்வை என்றால் சிறு சிறு விபத்து, ஏன்னா அறுவை சிகிச்சை செய்கிற அளவு கூட உடலில் காயங்களை ஏற்படுத்திவிடும். களத்திர ஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். இப்போ வந்து திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் சிம்மராசிக்கு 11வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆடி மாதம் 23 வரை சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே ராகு சனி கூட்டணி, குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை. இளைஞர்களுக்கு அந்நிய மத இன ஜாதி வழியில் காதல் ஏற்பட்டு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். வரன் செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிங்க. வசதியாக பார்க்குறேன், நல்ல இடமா பார்க்குறேன், பெரிய இடமா பார்க்குறேன், அழகாக பார்க்குறேன், இப்படி வந்து எதிர்பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆனாலும் திருமணம் நடக்காமல் போயிடும். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே 2 பாவக்கோள்கள் அமர்ந்திருக்கும் போது நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், உறவினர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் உண்டாகும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டு தொழிலில் வந்து பிரிவை உண்டாக்கும். கூட்டாளிகள் மத்தியில் பகை, போட்டி, விரோதம் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலர் வந்து தனியாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புண்டு. பேங்கில் வந்து கடன் கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் கிடைக்கும். புதிய கடன் வாங்கி தொழில் வியாபாரம் நீங்கள் வந்து செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது சிம்மராசிக்கு 6வது வீட்டையும் இயக்குவார். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், இப்போ வேலை தேடினீங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு போட்டி பொறாமல் அதிகரிக்கும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், இட மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஆடி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சனிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குரு பகவான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது பூர நட்சத்திர அன்பர்கள் பழைய கடன் பாக்கி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கு வாய்ப்புண்டு. கடனை வந்து பைசூல் பண்ணிடலாம், கடனை கட்டலாம். இதை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஆடி மாதம் 23க்கு பிறகு கேஸு வந்து தீரக்கூடிய வாய்ப்புண்டு. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது. களத்திரஸ்தானத்திலே இருந்து சனி பகவான் ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கணக்கு வழக்கு சரியாக பார்த்துங்க. ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் இருந்தாலே போதும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சிம்மராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. வாழ்க்கை துணை மூலம் அல்லது அம்மா மூலம் கணிசமான தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடாகவும் கிடைக்கலாம், வீட்டு மனையாகவும் இருக்கலாம், சொத்தாகவும் இருக்கலாம், வண்டி வாகனமாக கூட இருக்கலாம். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்வரக்கூடிய இந்த 138 நாட்கள் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம்
இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மகனுக்குள் பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமையாக வாய்ப்புண்டு. வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது பண சேமிப்பு உண்டு. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஓரளவு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது கலத்தர வழியில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். வசதி வாய்ப்புகளும் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.